இல்ல நீ கொடுத்துருக்கிற இன்டர்வியூ பத்தி நான் எதுவுமே கேட்க மாட்டேன். ஆனா எனக்கே ஒரு பக்கம் சிரிப்பா தான் இருக்கும். எனக்கு ஃபாரின்ல இருந்தெல்லாம் வந்து லவ் ப்ரப்போஸ் வருது, நானே உங்களை எல்லாமே பாத்துக்கிறேன் அப்படின்னு எனக்கும் ஞாபகம் இருக்காது. உனக்கு ஞாபகம் இருக்கா? அதை பத்தி கேட்குறேன். நீ பார்த்ததே இல்லையா? என்னது இந்த மாதிரி எனக்கு யாரும் ப்ரப்போஸ் பண்ணி அதுதான் ஃபாரின்ல இருந்து எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. நான் என்ன சொல்றேன், எடுத்துக்கிறத பொறுத்தானே இருக்கு. எனக்கு அப்போ வந்து அந்த இதுக்குள்ள எல்லாம் போக விருப்பம் இல்லை. ஸோ அதனால நான் பயங்கரமா திட்டி விட்டுருவேன். எனக்கு ஒன் டேவாவது உங்க வச்சுக்கணும், தனியா தானே இருக்கீங்க. இப்போ அந்த மாதிரி பசங்க கூட கிரியேட் பண்ணி இப்போ ஒரு நான் வந்து ஒரு பொண்ணு, ஆனா ஒரு பையனோட ப்ரொஃபைல்ல போட்டோ சென்ட் பண்ணுவாங்க, இன்ஸ்டால நியூட் வீடியோ சென்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதெல்லாம் தட்டி விட்டுட்டு, ஏன்னா நம்ம ஆல்ரெடி நமக்கு நல்ல பேர் வேற வாங்கி கொடுத்துருக்காங்க, இதுல இதெல்லாம் வேற எதுலையா போய் பண்ணாத விஷயத்திலே பெருசா பேசி ஊதி இதாக இருக்கும்போது ஏதாவது ஒன்று பண்ணி மாட்டிக்கிட்டு நம்ம பேரை கெடுத்துக்கூடாது. அதனால இருக்கிற இடம் தெரியாமல் அதை விட்டு ஒதுங்கிட்டேன். நான் ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஏன் பண்ண விரும்பினேன் அப்படின்னா, எனக்கே பிடிக்கல, கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு பயங்கர டிப்ரெஷன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஸோ அந்த டாக்டர் என்ன சொல்லிட்டாருங்க, இதை கோயம்பேட்டில் தான், அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்கள் ஹெல்த்துக்கு அது அடாப்ட் ஆகாது, ஸோ அது வந்து ரிஸ்கில் போய் முடிஞ்சிடும். பியர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கலாம், டீத்து ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணிக்கலாம், பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம், லைக் மசில்ஸு கெயின் அந்த மாதிரிலாம் பண்ணி உங்களை ஒரு இதுக்கு மாற்றிடலாம் அப்படின்னு. ஏன்னா நான் பிபி போகிறதுக்கு முன்னாடி ஒரு படம் ஹீரோவாக கமிட் ஆகிட்டேன். ஸோ எனக்கு அந்த ஒரு சான்ஸ் வந்துருச்சு. அடுத்தடுத்து நிறையா மூவிஸ் புக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்காக மாற்றணும் அப்படின்னு தான் ஸோ அந்த மாதிரி முடிவுகள்லாம் எடுத்தேன். ஓகே, இப்போ இந்த பிரிந்த ஜோடிகள் திரும்ப இந்த மிங்கில் ஆகிற ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல, அப்போ வந்து சில சங்கடங்களும் இருக்கும். ஏன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முந்தி மாதிரி வந்து உரிமை எடுத்து பேச மாட்டாங்க, சில ட்ராமாஸ்லாம் இருக்கும். அப்படி இருக்கா? இருக்கு, நானே சொல்றேன். அவருக்கு சொல்லணும், ஆனா சொல்ல மாட்டாரு. ஏன்னா நான் இதெல்லாம் நினைச்சுப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா இருக்கு. ஏன்னா நீடிக்கும் அப்படின்னு எங்களுக்கே தெரியாது. ஆமா, இப்போ நிறைய பேரோட கமெண்ட் என்னன்னா, பிபி காசு வந்துச்சுன்னா இவ வந்து உன்னை அடிச்சு துரத்திடுவா. ஆனா எனக்கு என்ன தாட் தெரியுமா இருக்கு, நான் இவரை நம்பி ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு வீட்டை ரன் பண்ணிட்டு இருக்கேன், கடன் எல்லாம் வாங்கி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த காசு வந்தாதான் அதெல்லாம் அடைக்கணும், அதுக்கே போயிடும். மற்றபடி வேற நாங்க புதுசா எந்த செலவும் பண்ண முடியாது. இப்போ இந்த 3 மாதம் 4 மாதம் ஒர்க் இல்லாமல் பிபியில் தானே இருந்தாங்க. ஸோ அது வரைக்கும் இவங்க என் லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறம் இவங்க தானே நம்மளை பார்த்துக்கணும் திரும்பி பழைய மாதிரி. ஸோ அதனால் எல்லா டோட்டல் இதுவும் இவர்கிட்டே கொடுத்துட்டேன், மொத்தமாக நீயே வந்து எல்லாமே பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி. பிபி காசு வந்ததுக்கப்புறம் தானே எல்லாமே பண்ண முடியும். ஸோ நகை கடன் எல்லாமே வாங்கி இப்போ பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எனக்கு என்னென்னா, எல்லாருமே வந்து இப்படி கேட்குறாங்க, பிபி காசு வந்ததோ இவ வந்து உன்னை அடித்து துரத்திடுவா அப்படின்னு. பிபி காசு வந்ததுக்கு அப்புறம் இவர் காசை தூக்கிட்டு ஓடிட்டாருன்னு வச்சுங்களேன், அப்புறம் நான் அவ்வளோதான், பசங்களை வச்சுட்டு ஒன்றையும் கடங்காரங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கணும் நான் தான். அந்த மாதிரி இருக்குது எங்க சுச்சு.